பிக் பாஸ் காமன் மேன் இந்த ஒரு ஷோ பார்த்தீங்கன்னா இப்போது ரொம்ப 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 அன்சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். இந்த ஷோக்காக நிறைய பேர் ரொம்பவே எஃபர்ட் போட்டு அவங்களுடைய திறமைகளை காட்டணும்னு நினச்சிட்டு உள்ளே போயிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய திறமைகளை பார்க்குறதுக்கு முன்னாடியே அவங்கள வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. வெளியே வந்தவங்க ஒவ்வொருத்தரும் நிறைய ஸ்டோரிஸ் சொல்லிகிட்ருக்காங்க. நிறைய இன்டர்வியூஸ்லாம் பார்க்க முடியுது. இந்த நிலையில் எல்லார் வாயிலிருந்து வர ஒரே நேம் முனியம்மா. ஸோ முனியம்மாவை பற்றியும் அண்டு பிக் பாஸ் சீசன் 10 அண்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஷோவே எல்லாம் இழுத்து மூட போகிறாங்கன்ற மாதிரியான தகவல்லாம் வந்திருக்கு. அதை பற்றி இது போல் தொடர்ந்து வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. காமன் மேன் ஷோ சக்ஸஸ்ஃபுல் ஆகும், சீசன் 10க்கு எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தா காமன் மேன் ஷோ ரொம்ப 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 படு தோல்வி. எதுக்காக இந்த மாதிரி ஒரு ஷோ வச்சாங்கன்னே தெரியல. ஆடிஷனை அவங்க யார் கண்ணுக்கும் தெரியாமல் அவங்க செலக்ட் பண்ண பர்சன்ஸை வச்சு ரன் பண்ணிவிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே காமன் மேன் அப்படின்ட்டு இவங்களை உள்ளே விட்டுருக்கலாம். அது மூலயமா கொஞ்சம் தெரிய வந்திருக்கும். ஆனால் 50 பேரை கூப்பிட்டு வந்து சேர் டாஸ்க்கு, ஃபோல்டு டாஸ்க்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது 22 பேரை வச்சு மணலில் தேடுற டாஸ்க்கு, என்னென்னவோ டாஸ்க்கை கொடுத்துட்ருக்காங்க. அந்த டாஸ்க்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக போகலை. உள்ளே இருக்கிறவங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆவாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ண ஒரே பேர் முனியம்மாள். முனியம்மாவே இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. முனியம்மா கிராமத்துலேருந்து வந்திருக்காங்க தெரியும். அவங்களோட இன்ட்ரோலேயே அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்களுக்கு திருமணமாகிறதுக்கு பொண்ணு பார்க்க வந்த சமயத்தில் இவங்களுடைய கலரை வச்சு அவங்க அம்மாவும் கேலி கிண்டல் பண்ணதாகவும், என்னுடைய சீமான், அதாவது அவங்களுடைய கணவருடைய நேம் சீமான், நான் சீமாட்டி தான் அவருக்கு அப்படின்ட்டு ரொம்பவே போல்டாக சொல்லியிருந்தாங்க. இவங்களுக்கு பேச்சு திறமைகள் இருந்தாலும் டாஸ்க்கு பண்ணுற திறமை இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா இப்போ நடந்த இந்த ஒரு டாஸ்கில் இவங்களுக்கு ரெட் ஸ்டார் வாங்கியிருக்காங்க. அது ரொம்பவே ஒரு நெகட்டிவான விஷயத்தை தான் கொண்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இவங்களை நிறைய பேர் தாமரை கூட ஒப்பிட்டு பேசுகிறாங்க. ஏன்னா தாமரைக்கும் பேச்சு திறமை ரொம்ப நல்லாவே இருந்தது, இப்பயும் நல்லா தான் இருக்காங்க. அதே மாதிரி தான் இவங்களையும் ஒப்பிட்டு பேசுகிறாங்க. அண்ட் இந்த ஷோவே ஒரு குழப்பத்தில் போதும் அப்படின்ற கேள்வி பல பேருக்கும் இருக்குது. ஏன்னா இந்த ஷோ எதை மையப்படுத்தி எடுக்கிறாங்க அப்படின்ற கேள்வி தான் இருக்குது. இவங்களுக்கு அந்தளவுக்கு படிக்கலை, எதுவுமே தெரியாது. ஆனால் யூடியூப்பை இப்போ ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க காமன் மேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்ற பட்சத்தில் இவங்களும் ஒரு யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கிறவங்கள கூப்பிட்டு வந்து காமன் மேன் அப்படின்ற பேரில் அவங்கள செலக்ட் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி யார் என்ன டாஸ்க் கொடுத்தாலும் யார் என்ன பண்ணாலுமே முனியம்மாளுக்கு தான் இந்த சேனல் சப்போர்ட் பண்ணுது, அவங்களுக்கு எதுக்கு இந்த அளவுக்கு ஹைப் கொடுக்கணும் அப்படின்ற கேள்வியும் இருக்குது. இந்த பிக் பாஸ் ஷோ சீசன் 10 வந்து நிறைய எதிர்பார்ப்போடு இருந்தது. ஆனால் இந்த ப்ரோமோ பார்த்துட்டே நிறைய பேர் வந்து இதெல்லாம் ஒரு ஷோவா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு பிக் பாஸ் ப்ரோமோக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் அந்தளவுக்கு ஒரு வெயிட் பண்ணுற மாதிரி ஒன்றும் கிடையாது. ஏன்னா இந்த காமன் மேன் அப்படின்ற ஷோவை போட்டு டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க தான் ஜட்ஜு, நாங்கள் பார்த்தா ஜட்ஜு ஆங்கரிங் பண்ணுறாங்க, ஆங்கரிங் பண்ணுறவங்க ஜட்ஜ் ஆகுறாங்க. இப்படியே ஒரு குழப்பத்தில் தான் போயிட்டுருக்கு இந்த ஷோ முடிஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. அதனால தான் சீசன் 10 வரப்போகுது. அதுக்கான ப்ரோமோ தான் நம்ம பார்த்துருந்தோம். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வியூஸே வந்ததில் படுதோல்வி அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா 20,000 வியூஸ் தான் அந்த ஒரு ப்ரோமோக்கே போனதுனால இந்த ஷோ எப்படி போகும் அப்படின்றதும் மிகப்பெரிய கேள்வி. இந்த ஷோவை பற்றி முனியம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய பையன் மூலயமா தான் அவங்க இந்த ஷோக்குள்ளே போனாங்களாம். அவங்களுடைய சிஸ்டர் ரொம்பவே சப்போர்ட்டிவான சிஸ்டராக. இவங்களுக்கு ஃபோன் பற்றியும் இந்த யூடியூப் பற்றி எதுவுமே தெரியாதாம். அவங்களுடைய பையன் தான், நீ சும்மா பேசுமா பார்த்துக்கலாம், உனக்கு பேச்சு தரமா இருக்கு அப்படின்ட்டு அவங்க பையன் சொல்லி தான் இவங்க பேச ஆரம்பித்த வீடியோவை வந்து அவங்க பையன் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணுறது. காலப்போக்கில் இவங்களே வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மூலயமா இவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய புயலே அடிச்சு தான். ஏன்னா இந்த யூடியூப்பில் இவங்க லைவ்லாம் போட்ட சமயத்தை இவங்களுடைய கணவர் வந்து இவங்க கூட சண்டைலாம் போட்டாங்களாம். சண்டை போட்டு எதுக்காக நீ லைவ்லாம் போகிற, எதுக்கு குடும்பம் வந்து பிரியணுமா, நம்ம ஒன்றா இருக்கிறதெல்லாம் கூட எதுக்கு வந்து அதெல்லாம் பேசுகிற, இதை பற்றிலாம் எதுக்கு பேசணும், லைவ்லாம் தேவையில்லை, யாராவது வந்து தப்பாக பேசுவாங்க, நீ வீடியோ எடுத்து போடுறியா, ஓகே போடு, லைவ்லாம் போடாத அப்படின்னு சொன்னாங்களாம். இவங்களும் என்ன பண்ணியிருக்காரு, கணவர் சொல்கிறாங்க நம்ம லைஃப் வந்து இதுக்கப்புறம் ஸ்பாயில் ஆகிடும், லைவே போட வேணாம், நம்ம யூடியூப்பில் வீடியோ எடிட் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு இவங்க வந்து அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க. இதே சரியாக தப்பான்ட்டு
ஆடியன்ஸ்கிட்டையும் கேட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய கணவர் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே என்கரேஜ் பண்ணுறாரு. ஸோ ரொம்பவே ஒரு பாசிட்டிவான கணவராக இருந்தாலும் அது நம்மளுக்கு மட்டும்தான், வீடியோவுக்கு மட்டும்தான் அவர் அப்படி பேசுகிறாரு. ஆனால் அவரை பற்றியும் ஒரு சில விஷயங்கள் அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்கள ரொம்பவே வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. என்னென்னா இப்போ வந்து டான்ஸ் மாரத்தான் ஒன்று நடந்தது. அதில் ரெட் ஸ்டார் வாங்கினதுக்கு அப்புறமா முனியம்மாள் வந்து டான்ஸ் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. கில்லி படத்துலேருந்து ஷாலாலா இந்த பாட்டை தான் போட்டிருப்பாங்க. அதாவது த்ரிஷா மாதிரி ஆடணும் அப்படின்ட்டு இவங்க அவங்களுடைய ஓன் ஸ்டைலில் ஆடிருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் நல்ல பாராட்டுக்களை சொல்லியிருப்பாங்க. ஆரி கூட ரொம்ப நல்லா உங்களுடைய வெகுளித்தனமான நடனம் தெரியுது, இதான் முதல் முறையான்னு கேட்டிங்கன்னா, இல்லை பிறந்த நாளைக்கெலாம் நான் ஆடுவேன். என் கணவர் என்ன சொல்லுவார்னா, உனக்குலாம் ஆட தெரியல, உங்கள் தங்கச்சியை பார்த்து கற்றுக்கோன்ற மாதிரி சொல்லுவார் அப்படின்னு சொன்னது ஓவியா வந்து சொல்லுவாங்க. பாருங்கள், இதுக்கப்புறம் அவரே உங்க கூட நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து இதுக்கப்புறம் வருவார் பாருங்கன்ட்டு ஓவியா பாசிட்டிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு எந்த இடத்துல ஒரு நெகட்டிவாக அண்டு ரிஜெக்ஷன் இவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா கலரில் தான். இந்த கலர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லா இடத்துலையும் இப்போ வரைக்கும் இருக்குது. என்ன தான் நம்ம வந்து இந்த வேர்ல்டில் இருக்கோம், இப்படி மாறிடுச்சு அப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் இந்த கேஸ்ட்டு, இந்த பியூட்டி அப்படின்றது, பியூட்டினாலே கலர் அப்படின்றது எந்த இடத்துலையும் மாறலை. இவங்களுடைய வெகுளித்தனமான பேச்சை இங்கே சேனல் நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்டு இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறது உறுதியாகிடுச்சு. இவங்கள என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னை வந்து இப்படிலாம் பண்ண சொன்னாங்க, நான் எல்லாமே பண்ணேன். இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனால் தான் என்னை பற்றி எனக்கே தெரியும், நான் எப்போது எப்படி இருப்பேன்னு தெரியாது. நிறை குறைகள் எல்லாமே இருக்கிறது தான் மனுஷங்க. ஸோ அந்த மாதிரி மனுஷியாக இருக்கணும் தான் நான் இருக்கிறேன். ஃபுல்லாக நிறையும் ஃபுல்லாக குறையோடு மட்டும் இருக்கக்கூடாது. அதனால் நான் உள்ளே போனதுக்கப்புறம் எப்படி இருக்கேன் என்ன ஏதுன்றதை பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வாயால் இவங்களே சொல்லிட்டாங்க. அண்ட் இவங்களுடைய கணவரும் இவங்கள பேச்சை கேட்டு ரொம்பவே எமோஷ்னலாக கண் கலங்கியிருக்காரு. அதுக்கு காரணம் என்னென்னா, என்ன தான் அவர் வந்து ரொம்ப நெகட்டிவாக இவங்களை திட்டினாலும் ஏதாவது சொன்னாலும் அதை பற்றிலாம் சொல்லாமல் அவரை பற்றி பாசிட்டிவாக பேசுனதுனால அவங்க வந்து ரொம்ப ரொம்ப இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, வெகுளி, இவங்க இப்படி அவங்க அப்படி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவர் என்னை பற்றி வந்து ரொம்ப பெருமையாக பேசியிருக்கேன், என்னை ரொம்ப பெருமைப்படுத்திட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம், அவன் இந்த இடத்துல எப்படி கஷ்டப்பட்டு வந்தான்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கணவர் கண்கலங்கியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க ஷர்மா மைண்ட் வாய்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனல் தான் வச்சு ரன் பண்ணுறாங்க. அதில் டே டு டே வீலாக்ஸ் ரொட்டீன்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் இவங்க காமன் மேனே கிடையாது. இந்த மாதிரி தான் நிறைய பேர் இப்போ உள்ளே போயிருக்காங்க காமன் மேன் அப்படின்னு சொல்லி. அதில் பல பேர் நிறைய சர்ச்சைகளுக்கு உள்ளாகி வெளியே வந்துட்டாங்க. அண்டு நைட்டி போட்டாக்காவே இவங்க கிழின்னு கிழிச்சதாக கூட சொல்லப்படுது. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்டு இவங்களுடைய இன்னொரு சைடு இருக்கும், அதையும் கண்டிப்பாக காட்டுவாங்க, அவங்கள பற்றியும் சொல்லுவாங்க. அந்த வகையில் முனியம்மாளுக்கு இந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுக்குறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.